இயேசுவே உமக்கு புகழ். கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தொடக்க ஜெபம். ஆமென். எங்கள் அன்பாய் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா, இந்த அழைப்பை நீர் தந்ததற்காக முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து பாதுகாவலனாக இருந்த நீர் அப்பா, இந்த இரவு நேரத்தை காணக்கூடிய ஆயுஷ்நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட்டி கொடுத்த தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படும் இறை வார்த்தைக்காக உம்மிடத்துல நாங்கள் மன்றாடி வந்திருக்கிறோம்ப்பா. இறை செய்தியை கொடுக்கும் தேவதாசரை உடைய கருத்துல படிக்கிறேன். அவரையும் நல்லபடி ஆசிர்வதிங்க. அவரை உச்சந்தலை முதல் உள்ளாங்கால் வரைக்கும் அவரை நீர் தொட்டு அவர் வாயின் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி வரட்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கேட்கும் செவிகள் எங்களுடைய செவிகள் திறந்து தகப்பனே, அந்த இறை வார்த்தையை நாங்கள் அனைவரும் அதை பெற்றுக்கொண்டு எங்கள் மனதில் நாங்கள் பதிய வைக்க இருக்கிற இந்த 1 மணி நேரத்தை ஆண்டவரே உமக்காக நாங்கள் உண்மையோடு கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ரஜினி. எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து இந்த இறை பிரசனத்திற்குள் நாங்கள் இருக்க நீரே எங்களோடு கூட இருந்து ஆசிர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி இந்த ஏழையின் சிறு மன்றாட்டை தாழ்மையோடு முடியும் பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ரஜினி. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. இன்றைய வாசகம் நெகேமியா புஸ்தகத்தில் எடுக்கப்பட்டது. அந்த வாசகத்தை சப்தமாய் வாசிக்கலாம். அதிகாரம் வசனம். அதிகாரம் வசனம். அதிகாரம் 8 வசனங்கள் 1 12 முடிய. மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருச்சட்ட நூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுநராகிய எஸ்ராவை அவர்கள் வேண்டினார்கள். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் குரு எஸ்ரா திருச்சட்ட நூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் முன்பு அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருச்சட்ட நூலுக்கு
வைத்தார்கள். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே வலப்பக்கத்தில் மத்தித்தியா, சேமா, அனாயா, உரியா, இலக்கியா, மாசேயா ஆகியோரும், இடப்பக்கத்தில் பெதாயா, மிசாவேல், மல்கியா, ஆசும், அசுபதானா, செக்கரியா, மெசுல்லாம் ஆகியோரும் நின்று கொண்டிருந்தனர். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருச்சட்ட நூலை திறந்த போது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருச்சட்ட நூலை திறந்த போது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். ஆமேன் 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 ஆமன். வாழ்ந்தவர்களே, திருநூல் வல்லுநரான எஸ்ரா, திருநூல் வல்லுநரான எஸ்ரா, இந்த எஸ்ரா எப்படிப்பட்டவர் என்பதை எஸ்ரா நூலிலே 7ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே, அவர்கள் மன்னரின் 7ஆம் ஆட்சி ஆண்டில் 5ஆம் திங்கள் எருசலேமை அடைந்தார்கள். 9ஆம் வசனம், ஆண்டவரின் அருட்கரம் எஸ்ராவோடு இருந்ததால். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருட்கரம் எஸ்ராவோடு இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். அந்த எஸ்ரா, ஆண்டவரின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எஸ்ரா 7:10, எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தை முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். அல்லேலூயா. முழுமையாக ஈடுபடுத்தினார் எஸ்ரா. முழுமையாக எஸ்ரா ஈடுபடுத்த காரணம், ஆண்டவரின் அருட்கரம் எஸ்ராவோடு இருந்தது. ஆண்டவருடைய அருட்கரம் எஸ்ரா மீது இருந்ததால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். ஆமென். ஆமன். பார்த்தவர்களே, முழுமையாக ஈடுபடுத்தினார். அப்போ இங்கே திருச்சட்டத்தை மக்கள் முன் எஸ்ரா வாசிக்கிறார். ஆமென். அதுதான் நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மக்கள் எல்லாரும், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். உரத்த குரலில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினர். இப்ப எஸ்ரா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க, வேண்டுதல் செய்கிறார்கள். ஏன் எஸ்ராவிடம் வேண்டுதல் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரம் எஸ்ராவின் மீது இருந்ததால். ஆமென். வேண்டிக் கொள்கிறார்கள். அவ்வாறே குரு எஸ்ரா ஆண்டவர் பெண்டிர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம கூகுள் மீட்ல இந்த பணியை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அநேக எஸ்ராக்கள் இந்த கூகுள் மீட்டில் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா.
அநேக எஸ்ராக்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எஸ்ராக்களாக மாற ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். எஸ்ராக்களாக மாற ஜெபிப்போம். ஏன் எஸ்ராவாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தது. ஆமென். அவருடைய கரம் இல்லைன்னு சொன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்கன்னு சொல்லி ஒரு நாளும் அவருடைய கரம். இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு எஸ்ராக்கள் நீங்கள், அல்லேலூயா, எத்தனை பேர் நான் எஸ்ராவாக மாறணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் எஸ்ராவை போல மாறணும் ஆண்டவே, உம்முடைய கரம் என் மீது இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் ஆமென் சொல்லலாமா? எஸ்ராவை போல ஆண்டவருடைய கரம். எஸ்ராவுக்குள்ள குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆவியானவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரின் அருட்கரம் எஸ்ராவோடு இருந்ததால் ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்றார். ஆண்டவரின் அருட்கரம் எஸ்ராவோடு இருந்ததால் அதன்படி நடப்பதிலும் சட்டத்தை முறைமையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். அல்லேலூயா. நம்ம எஸ்ராவாக மாறணும்னு சொன்னா ஆண்டோடைய கரை நம்ம மேலே இருக்கும். ஆமென். எஸ்ராவை போல நம்மளும் மாறணும்னு சொல்லி இன்னைக்கு ஜெபிப்போம். ஆண்டவரின் சிறுத்தத்தை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த திரு விவிலியத்தை, பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேட்கணும். அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் இந்த கூகுள் மீட் வழியாக அநேக தேவ பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க எஸ்ராவாக மாற ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. எஸ்ராவாக எங்களை மாற்றப் போவதற்காய் நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் மாறணும் அப்பா. நாங்கள் மாறணும்னா நம்முடைய கரை எங்கள் மேலே இருக்கணும்ப்பா சொல்லி. ஆமன் பாதவர்களே, அப்படிப்பட்ட திருச்சட்டத்தை கற்றுக்கொள்வதில் எஸ்ராவுடைய நிலை, கடைபிடிப்பதில் அவர்களுடைய நிலை, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் அந்த அருள் வர வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியின் கரம் நம் மீது இருந்தால் மட்டுமே நம்மால் எஸ்ராவை போல மாற முடியும். ஆமேன். ஆமேன். ஆண்டவருடைய கரம், தூய ஆவியினுடைய கரம் நம் மீது இறங்கணும். நம்முடைய கரம் என் மீது இறங்கட்டும் சாமி. நான் எளியவன், சிறியவன், கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்வோமா? தொடர்ந்து அதனுடைய வாசகங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக எஸ்ரா அந்த நூலை கற்றுக்கொள்ளும் பொழுது சங்கீதம் 19 உள்ள வசனங்களை நாம் தியானித்துவிட்டு ஆண்டவருக்கு சித்தமான அதன் தொடர்ச்சியாக நாம் கடந்து செல்வோம். அப்போ இன்னைக்கு எல்லாரும் எஸ்ராவை போல மாறணும் ஆண்டவரே. சொல்றவங்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்க சத்தமா. நான் எஸ்ராவை போல மாறணும். உங்களுடைய கரம் என் மேலே வரட்டும் சாமி. இந்த பிள்ளைங்க மேலே உங்களுடைய கரம், ஆணி பாய்ந்த கரம்
தூய ஆவி உன் மீது நிழலும் என்ற வசனம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. திருப்பாடல்கள் 19:7 ஒருவர் வாசிப்போம். ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆமென், ஆமென். அடுத்த வசனம் இன்னொருவர். ஆமென். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை குளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை குளிர்விக்கின்றன. ஆமென். வசனம் 9. ஆமென். ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆமென், ஆமென். வசனம் 10. ஆமென். அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விளைவிக்கவை, தேனினும் தேன் அடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விளைவிக்கவை, தேனினும் தேன் அடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. ஆமென், ஆமென். வசனம் 11. ஆமென். அவற்றால் அடியேன் அறிவு பெறுகின்றேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. அவற்றால் அடியேன் அறிவு பெறுகின்றேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. ஆமென், ஆமென். வசனம் 12. வசனம் 12. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆமென், ஆமென். வசனம் 13. ஆமென். மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆமென். வசனம் 14. ஆமென். என் கற்பாரையும் பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது வசனம் 14 வாசித்தவர்கள் மீண்டும் வாசிக்க கேட்போம். என் கற்பாரையும் என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவேன்னு சொல்லி, நீரே என் தேவன் என்று சொல்லி
என் கற்பாரை மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்க, என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தனவாயிருக்க என்னை நடத்துவீராக என்று சொல்லி இந்த சங்கீதங்கள் வழியாக நம்முடைய ஜெபங்கள் மன்றாட்டுகள் மாற வேண்டும். ஆமேன், ஆமேன். ஆமென். 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 ஏனென்று சொன்னால் வசனம் 7 வாசித்தவர்கள் வாசிக்கலாம். ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. எளியவருக்கு, ஒன்றும் அறியாதவர்களுக்கு, எளியோருக்கு நற்செய்தி. ஏழ்மையாய் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறவர்கள், குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே சொல்லி, உம்முடைய திருச்சட்டம் எனக்கு நிறைவளிக்கிறதப்பா, உம்முடைய திருச்சட்டம் எனக்கு புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரே, உம்முடைய ஒழுங்குமுறைகள் எனக்கு நம்பத்தக்கதா இருக்கிறதப்பா, அது எனக்கு ஞானத்தை அளிக்கிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? ஏனென்று சொன்னால் அவருடைய நியமங்கள் சரியானவை. ஆமென். அவருடைய நியமங்கள் சரியானவை. வாசிக்க கேட்போம் 8ஆம் வசனம். ஆமென். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நியமங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள். அதிலிருந்து கிடைக்கிற ஒரு நிறைவான மகிழ்ச்சி வேறு, அதனுடைய அர்த்தம் வேறு. அதுதான் அந்த வாசிப்பிலே எஸ்ராவுடைய வாசிப்பு. எஸ்ராவுடைய வாசிப்பு எப்படி இருந்தது? எஸ்ரா இந்த திருச்சட்ட நூலை எப்படி வாசித்தார்? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? நெகேமியா 8:4. ஆமென். இதுக்குள் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மறை மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே வலப்பக்கத்தில் மத்தியா, சேமா, அனேயா, உரியா, இல்கியா, மாசேயா ஆகியோரும், இடப்பக்கத்தில் பெதேயா, மிசாவேல், மல்கியா, ஆசும், அசுபதீனா, செக்கேரியா, மெசெலாம் ஆகியோரும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆமீன், ஆமீன், ஆமீன். அதாவது எஸ்ராவின் காலத்தில் தான் என்று இந்த விவிலிய அறிஞர்கள் இவர்கள் எல்லாம், ஆமீன், ஆமென். ஆமென். அந்த விவிலிய அறிஞர்களை குறிக்கும் வகையில் தான் இந்த அதிகாரம் அமைந்துள்ளது.
மக்கள் முன் எஸ்ரா வாசித்த நூல் விவிலியத்தின் தொடக்கத்தில் உள்ள 5 நூல் அல்லது தோரா என கருதப்படுகிறது. அல்லேலூயா. மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு மிகுந்த மரியாதையும் வணக்கமும் செலுத்தினார்கள். அல்லேலூயா. எஸ்ரா வாசித்ததை கவனமுடன் கேட்டார்கள். அல்லேலூயா. அதுதான் 3ஆம் வசனம் மிக அழகா சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். யாராவது ஒரு சத்தமாய் உரத்த குரலில் தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் தண்ணீர் வாயிலுக்குள் முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். அல்லேலூயா. எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தார்கள். நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? வேத வாசிப்பில் எப்படி வாசிக்கிறோம்? என்ன ஒரு உணர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள எந்த அந்த உணர்வு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்தல் நம்மளுக்குள்ள இருக்குதா? இந்த வேத வாசிப்பு இந்த கூகுள் மீட் வழியாக இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள நமக்கு இன்னைக்கு எல்லாரும் எஸ்ராவாட்டம் மாறணும்னு ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னேன். ஒரு உறுதிமொழி. எஸ்ராவை போல தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அதே மாதிரி எஸ்ராவை போல தாவீது ஏன் நடனம் ஆடினார் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரம் தாவீது மேல் இருந்தது. எஸ்ரா எப்படி இந்த திருச்சட்ட நூலை வாசித்தார் என்றால் ஆண்டவருடைய கரம், அருட்கரம் எஸ்ரா மீது இருந்தது. நம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய அருட்கரம் இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்க. அல்லேலூயா. திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமேன்னு சொல்லி திருக்கரத்தால் எஸ்ராவின் மீது உம்முடைய அருட்கரம் இருந்ததால் நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. எஸ்ரா எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்? எஸ்ரா 7:10 எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று. எஸ்ரா 7:10 வாசிக்க கேட்போமா? யாராவது ஒருவர் உறக்கமாய் ஆமேன் என்று சொல்லி. ஆமென். எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும். ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று. முதலாவது கற்றுக்கொள்வது. கற்றென்றால் கற்றுக்கொள்வல், கற்றுக்கொள்ளுதல். கற்று. அந்த அம்மா அப்படி இருந்தாங்க. நமக்கு சொல்லப்படுகிற நமக்கு என்ன அதில் அப்ளிகபிள்?
இந்த வார்த்தையின் மூலம் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கற்று. அவர்கள் கற்று. நான் கற்றுக்கொண்டேனா? நான் கற்றுக்கொள்கிறேனா? நான் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையை வகுத்துக் கொள்கிறேனா? நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை என்னுள் வளர்க்கிறேனா? நான் கற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே கேட்டு, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று நான் கேட்கிறேனா? அடுத்தபடியாக அவர் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் அல்லேலூயா, தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். தன்னை முழுமையாக ஈடுபடுத்த முதலாவது வேதத்தை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை உறக்க வாசித்தல் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உரத்த குரலில் நீ வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ உரத்த குரலில் வாசிக்கும் பொழுது உன்னுடைய செவிகள், உன் காதில் அந்த சத்தம், நீ வாசிப்பது உன் காதில் போய் விழ வேண்டும். அது உன் வயிற்றினுள் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வேத வாசிப்பு. கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அருட்கரம் நம் மீது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கரம் நம் மீது இல்லை என்று சொன்னால் நம்மால் கற்றுக்கொள்ளவோ, கேட்கவோ, செவி சாய்க்கவோ, கடைபிடிக்கவோ, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவோ நம்மை ஈடுபடுத்த முடியாது. அல்லேலூயா. அப்போ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கரம் நன் மீது இருக்க வேண்டும். அப்போ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆமென். அன்னை மரியாளை போல கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இன்று எஸ்ராவாக மாறப்போகும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்வது, அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அன்று மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க. எத்தனை பேர் எஸ்ராவா மாறணும்னு ஒரு உடன்படிக்கை செய்தீர்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை. அல்லேலூயா. நான் எஸ்ராவை போல மாறணும் ஆண்டவரேன்னு யாரெல்லாம் விசுவசிச்சு அந்த ஒரு உரிமை குரலை எடுத்தீங்களோ அவங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவரால் அருள்மிக பெற்றவர்களே நீங்கள் வாழ்க. ஆமென். வாழ்த்துகிறார். அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க. அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோ. அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க இடத்துல அருள் நிறை உங்கள் பேரை போட்டுக்கோங்க, வாழ்க. அல்லேலூயா. அந்த வாழ்த்து மாதாவுக்கும் மட்டுமில்லை, இறை வார்த்தையை கேட்கின்ற கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருள்மிக பெற்றவர்களே. அல்லேலூயா. எஸ்ராவை போல ஆண்டவருடைய அருட்கரம் அவள் மீது இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருட்கரம் அவர் மீது இருந்தது. தேவச்சனமே, எனவேதான் ஆண்டவரின் திட்டத்தை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு நடந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் தன்னை முழுமையாக ஈடுபடுதல். ஆமென். முழுமையாக ஈடுபடுதல், அதுதான் எஸ்தருடைய குவாலிட்டி. அல்லேலூயா.
அப்போ தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன் என்ற பாடலோடு சேர்த்து எஸ்ராவை போல புத்தி கூர்மை உள்ள பெண்ணாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. 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 எஸ்ராவை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்ள உம்முடைய கரம் என் மீது இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்கறதில்ல. ஐயோ, நான் கற்றுக்கொண்டா மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டி வந்துருமா, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி வந்துருமா, இந்த பணி என் மேலே சுமத்தப்படுமா, என்னால் முடியாது என்று ஓடுகிறவர்களுக்கு அல்ல, அன்னை மரியாளை போல இதோ உன் அடிமை என்று சொல்வர்களுக்கு மட்டும். ஆமென். 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 நான் உம்முடைய அடிமை ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையாக இருப்பேன். அடிமைன்னு சொன்னால் எங்கேயும் போக முடியாது. எங்கே நிற்க சொல்கிறாரோ அங்கே நிற்கணும், எங்கே உட்கார சொல்கிறாங்களோ அங்கே உட்காரணும். அவன் முதலாளி சொல்கிறத விட்டுட்டு அவன் லெஃப்டோ ரைட்டோ போக முடியாது. அதான் அடிமை. ஒரு அடிமை வேறு இடத்துல எங்கேயும் போக முடியாது. அதனால தான் மாதா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று அடிமை, கர்த்தருக்கு மாத்திரம் அடிமை, மனுஷருக்கு அடிமை அல்ல. அல்லேலூயா. 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 ஆமன் பாதர். அப்போ அது எஸ்ரா வாசிக்கும் பொழுது மறைமேடை நின்று கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் எல்லா அறிஞர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள், விவிலிய அறிஞர்கள். அல்லேலூயா. 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 ஆனால் 5ஆம் வசனத்தில் பாருங்க, எஸ்ரா மக்களை விட உயரமான, வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை சத்தமாக ஒருவர். ஆமென். எஸ்ரா மக்களை இன்னும் சத்தமாய், இன்னும் உரத்த குரல், வேறு யாராவது வாசிக்கலாம், இன்னும் சத்தமாய். சத்தம் பத்தாது. எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. திருநூலை திறந்தபோது திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. 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 அப்போ அந்த அம்மா வாசிக்கும் பொழுது என்ன செய்றாங்க? நின்று வாசிக்கிறார்கள். அல்லேலூயா. 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 அவர் வாசிக்கும் பொழுது எல்லா மக்களும் செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. 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 அவர் திருநூலை வாசிக்க திறந்த பொழுது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அல்லேலூயா. எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. 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 அப்பொழுது 6ஆம் வசனம், வேறு யாராவது ஒருவர். அப்பொழுது ஆமென். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். பாருங்க, மக்களை விட உயரமான இடத்தில் நின்று, மக்களை விட உயரமான இடத்தில் நின்று திருநூலை திறந்து மக்கள் எல்லாரும் பார்த்து அதை திருநூலை திறந்த பொழுது மக்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். முதல்ல என்ன செய்கிறாரு? வாழ்த்துகிறார். என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை ஸ்துதிக்கணும். ஆமென். 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 நம்ம செய்கிற ஒவ்வொரு சடங்குகள், இந்த குழுவில் நம்ம செய்கிறது எல்லாமே சில நியமங்கள் படியே ஆவியானவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காக அரை மணி நேரம் முதலில் ஆவியானவர் பாடல், அதுக்கப்புறம் ஜபமாலை, ஜபமாலைக்கு அப்புறம் துவக்க ஜபம், ஆவியானவர் பாடல், துவக்க ஜபம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவரை வாழ்த்தி சுதி எடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வேத வாசிப்பு தொடங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
எல்லா மக்களும் எழுந்து நிற்கிறார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாக ஆண்டவரை வாழ்த்துகிறார். இப்ப அடுத்தது தொடர்ந்து வாசிப்போம். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் வாய் திறந்து சொல்றீங்க? எல்லாம் வலிப்பு வந்த மாதிரி வாய் வளைஞ்சிக்குது. ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் துறக்கவே மாட்டேங்குது. ஆமேன் ஆமேன் என்ற வார்த்தை வர மாட்டேங்குது. அப்படியே முடக்கவாதம் பிடிச்ச மாதிரி இருக்கிறோம். இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை வாழ்த்துகிறார். வாழ்த்தும் பொழுது மக்கள் என்ன செய்யறாங்க? கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். நீங்களும் நானும் செய்யறோமா? ஒழுங்கா யோசனை பண்ணி பாருங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் ஆண்டவர் சமயத்தில் உண்மையா இருக்கிறேன்னா. அதுக்கப்புறம் என்ன செய்யறார்கள்? பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ 7ஆம் வசனத்தில் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆகியோர் சட்டத்தை மக்களுக்கு விளக்கினார்கள். அங்கே இருந்த விவிலிய அறிஞர்கள் இதை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டு மக்கள் எல்லாரும் ஆண்டவரை வாழ்த்தும் பொழுது கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். அதுக்கப்புறம் இந்த லேவியரான குருக்கள், ஞானிகள், லேவியரான இயேசுவா பாணி, பல 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 ஆட்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகியோர் சட்டத்தை மக்களுக்கு விளக்கினார்கள். அல்லேலூயா. எஸ்ரா வாசிக்கிறார், ஞானிகள் லேவியரான மக்கள் அதை விளக்கம் சொல்லுகிறார்கள், விளக்கி கூறுகிறார்கள். அல்லேலூயா. அப்படி விளக்கம் சொல்லும் பொழுது மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்கள் அங்கேயே முடிஞ்சு போச்சு, பியூஸ் போயிடுச்சு. அல்லேலூயா. நாங்கள் தான் நிற்க மாட்டோமே, ஓடி போயிடுவோமே. அது வரைக்கும் வாசிப்போம், அதுக்கப்புறம் நிற்க மாட்டோம், ஓடி போயிடுவோம். அல்லேலூயா. நம்மளுடைய நிலைமை நினைச்சு வெட்கப்படணும் தேவ பிள்ளைகளை. வெட்கப்படுங்க, வெட்கப்படுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவர் சமூகத்தில், கொஞ்சம் வெட்கப்படுங்க. அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? இல்லையே. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நிற்கிறோமா? அவருடைய வார்த்தையை கேட்கிற வரைக்கும் நம்முடைய கை கால் எதுவும் அசையாமல் நிற்கிறோமா? இல்லையே. யோசனை பண்ணி பாருங்க. 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். வாசிக்காதவர்கள் மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டார்கள். ஆமென். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்களுக்கு புரியும்படி, நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரியும்படி அல்ல, கேட்பவர்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். அல்லேலூயா. ஆதலால் மக்களும்
வாசிக்கப்பட்டதின் பொருளை புரிந்து எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வேத வாசிப்பில் இந்த ஒழுங்குமுறையை கடைபிடிக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போமா? சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வெட்கப்படணும். இந்த நிலையில் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் நம்ம கத்தோலிக்க பிள்ளைகள் வேத வாசிப்பில் இந்த மாதிரி வாசிக்கிறோமா? இந்த பயபக்தி நம்மகிட்ட இருக்கா? சிந்திப்போம். இறுதி ஜெபம் மேரியம்மா. எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துறோம்ப்பா. இதோ தகப்பனே, நாங்கள் கேட்ட உம்முடைய இந்த வார்த்தைகளுக்காக கோடான கொடி நன்றி செலுத்துறோம் சுவாமி. இதோ நாங்களும் மனிதர்களும் முகத்தை பார்க்கிறார்கள், நீர உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் எப்படி உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலும் நாங்களும் எஸ்ராவை போல மாறணும் ஆண்டவரே. உம்முடைய திருச்சட்டத்தை நாங்கள் படிப்பதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கவும், எங்கள் வாழ்க்கையில் நடத்தில சொல்லில செயலெல்லாம் நாங்கள் அதை வெளிப்படுத்தவும் ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. இந்த அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய கேட்ட இந்த ஆகாரம் எங்களுக்கு பலன் உள்ளதா இருக்கிறது போல ஏசப்பா, உம்முடைய சமூகத்துல நாங்கள் நின்று அப்பா, நாங்கள் உமக்குரிய துதி கன மகிமை அனைத்தும் செலுத்துகிறவர்களாகவும் எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல திறந்து கொடுக்கவும், ஆள் மனதில் அப்பா உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, இதோ இந்த கேட்ட உம்முடைய சத்தியத்திற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துறோம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ கற்பாறையின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பாவான் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அப்படியே எங்கள் கற்பாராகிய ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று இந்த வேளையில இந்த சிறு ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் 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 ஆமீன். அல்லேலூயா. அதுதான் திருப்பாடல் 19 9ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? ஆமீன். ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை முற்றிலும் நீதியானவை. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் வேறொருவர். ஆமென். அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேனினும் தேன் அடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை, தேனினும் தேன் அடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. அல்லேலூயா. அல்லேலூயா. 11ஆம் வசனம். அவற்றால் அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன், அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. ஆமென் ஆமென். அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தம் தவறுகளை தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆமென் ஆமென். தன் தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறியா பிழைக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய அறியா பிழைக்காக, ஏனென்றால் அவற்றால் நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விளைவிக்கவை, தேனினும் தேனாடை நின்று செந்தும் தெளி தேனினும் இனிமையான ஒரு அருமையான பாடல் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தையை குறித்து. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த பாடல் தெரிந்தவர்கள் பாடலாமா வேகமாய்? ஆமேன் என்று சொல்லி. திவ்ய மதுரமாமே, அதை தேடி நாடி ஓடிய வருவார் தினமும் நீ மனமே. தேனில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டுடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனாடை நின்று சிந்தும் தெளிதேனினும் இனிமையானவை என்ற சிந்தனையோடு எஸ்ரா திருச்சட்ட நூலை வாசித்ததை போல நாங்கள் வாசிக்க, தியானிக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கடைபிடிக்க உம்முடைய அருட்கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அருட்கரம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாக, அதை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, கற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு அருளை, அந்த ஒரு தெய்வீக ஞானத்தை எளியோராக எங்களுக்கு தாங்கப்பா. பட்டம், படிப்பு, பதவி ஒன்றும் தேவையில்லை. உம்முடைய அருட்கரம் எங்கள் மீது இருந்தால் எங்களால் அனைத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே. உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். எஸ்ராவை போல உம்முடைய அருட்கரம் எஸ்ரா மீது இருந்ததை போல எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவியானுடைய அருட்கரம் எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை இறைவார்த்தின் அபிஷேகத்தினால் நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. எங்களை புதுப்பிப்பதற்காய் நன்றி. அநேக பிள்ளைகளை இன்று வாய்களை திறக்க செய்தீரே, பாடல்களை பாடச் செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் நீ துணை செய்த கிருபைக்காய் நன்றி என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் 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 வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாய் 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.
இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுக்கு மாத்திரம் மகிமை. மரியே நீ வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம். ஆமென்.